வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 6. இரவு 3ஆம் ஜாமத்தை எட்டி கொண்டிருந்ததால் பாதி தேய்ந்து போன இரண்டாக வெட்டப்பட்ட பெரிய வெள்ளிய நாணயம் வான வீதியில் உதயமான கிருஷ்ணபட்சத்து சந்திரன் அதுவரை பிரமாதமாக ஜொலித்து கொண்டிருந்த நட்சத்திரங்களின் கொட்டத்தை அடக்கி பூமி மீதும் தன் குளிர் கிரணங்களை உதிர்க்கவே கோட்டைக்குள்ளிருந்த நந்தவன பிரதேசம் மிக ரம்மியமாக காட்சியளித்தது. எதிரே நின்றவாறு தன்னை அழைத்த அந்த பேரழகியை நோக்கி நகர்ந்த கரிகாலன் அவள் அழகிற்கு தகுந்த சூழ்நிலையும் அங்கே நிலைவிருப்பதைக் கண்ட ஆச்சரியத்தில் சுற்றிலும் ஒருமுறை தன் கண்களை ஓடவிட்டான். ஆகாயத்தை அளாவி நின்ற பிரம்மாண்டமான கோட்டை சுவர் வெகு தூரம் வரை வளைந்தொடுவதையும் 20 அடி தூரத்துக்கு ஒரு தரம் மேலே ஏறிய செல்ல பெரிய பெரிய படிகள் சுவரை அணைத்து நிற்பதையும் கண்ட கரிகாலன் ஏதோ பெரிய போர் அரணுக்குள் தான் இருப்பதை தெரிந்து கொண்டான். சுவரின் உச்சி மட்டம் இருந்த மாதிரியிலிருந்தும் தொலை தூரத்திற்கு அப்பால் இருந்த சுவரின் ஒரு பகுதியில் ஆயுதம் தரித்த வீரர்கள் பாராக கொடுத்து கொண்டு நின்றதிலிருந்தும் சுமார் 4 அடி அகலத்துக்காவது நிர்மாணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கரிகாலன் சந்தேகமர புரிந்து கொண்டான். யுத்த சாஸ்திரத்தை நன்றாக அறிந்த அவனுக்கு இந்த கோட்டை சாளுக்கியர்களின் போர் பாதுகாப்பு முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், ஆகவே தான் கீழே சாளுக்கியர்களின் மிக முக்கியமான ஒரு கோட்டைக்குள் சிக்கி இருப்பதை அறிய அதிக நேரம் பிடிக்கவில்லை. சாளுக்கிய வீரர்களிடமிருந்து தப்பிய தன்னை விதி உந்தி சாளுக்கியர்களின் கோட்டைக்குள் சிக்க வைத்தது எத்தனை விந்தை என்று நினைத்து பெருமூச்சொன்றும் விட்டான். அத்தனை ஆபத்தான நிலையிலும் அந்த கோட்டையின் அழகையும் சாளுக்கியர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நந்தவன பிரதேசத்தின் வனப்பையும் ரசிக்காதிருக்க கரிகாலனால் முடியவில்லை. கோட்டையும் கோட்டைக்குள்ளிருந்த கட்டிடங்களும் நந்தவனத்தின் பெரிய மரங்களும் சிறிய செடிகளையும் மரங்களையும் தொழில் நின்ற கொடிகளுடன் வெண்ணிலவே கண்ணை பறிக்கும் எழிலுடன் விளங்கின. கோட்டை சுவரை அடுத்து நின்ற பெரிய நந்தவனத்துக்கு அப்பால் தூரத்தை தெரிந்த பிரம்மாண்டமான கட்டடமும் அதன் ஸ்தூபிகளும் நிலவி கிழித்து கொண்டு எழுந்த பல பானங்கள் போல் ஆகாயத்தை நோக்கி கிளம்பி நின்றன. அந்த கட்டடத்தையும் நந்தவனத்தையும் பிரித்து நின்ற சிறு இடைச்சுவர் தான் அந்த கட்டடத்தை போல் அத்தனை உயரமில்லையே என்ற துக்கத்தால் உள்ளம் கருத்து அந்த கருமைக்கு அடையாளமாக தன் கருப்பு நிழலை தோட்டப்பகுதியில் பாய்ச்சி நின்றது. சுற்றிலும் ஓடிய பெரிய கோட்டை சுவர் கூட தனக்கு கீழே இருந்த ஆயுத அறைகளை மறைக்கும் நோக்கத்துடன் பக்கவாட்டில் நிழலை ஆங்காங்கே வீசி கருப்பு திரையை பல இடங்களில் விரித்திருந்தது. நந்தவனத்தின் மற்றொரு ஓரத்தில் இருந்த பெரிய மரங்கள் கரிகாலனுக்கு அபயமளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தால என்னவோ தங்கள் இருப்பிடத்துக்குள் சந்திர கிரணங்களை வரவிடாமல் தடுக்க முயன்றன. இருப்பினும் வெண்மதிக்கு துணையாக நின்ற அந்த ஒரு சில கிளைகள் மட்டும் இப்படியும் அப்படியும் காற்றில் அசைந்தன. இலைகளின் இடுக்குகளின் வழியாக கிரணங்களை விட்டு தப்பி வந்த திருடன் ஏதோ இருக்கிறான் என்று சுட்டி காட்டி கொடுக்க முற்பட்டன. ஆனால் இப்படி எதையும் ஒழுக்கி இஷ்டப்படாத நந்தவனத்தின் நடுப்பிராயத்தில் பல மலர் கொடிகள் தங்கள் விருப்பங்களை நிலவின் ஆபுதத்தில் குளிப்பாட்டி கொண்டு நின்றன. இயற்கையின் அந்த அழகையும் இறைவின் அந்த குளுமையையும் அனுபவிக்க கொடுத்து வைக்காத மயில்கள் இருந்து சற்று தூரத்தே புல்தரையில் படுத்து உறங்கி கிடந்தன. அந்த மயில்களுக்கு அப்பால் இருந்த தடாகத்தின் தண்ணீர் கூட இரவின் அந்த இந்திரஜாலத்தில் சொக்கி அசைவிட்டு நின்றது. தண்ணீருக்குள்ளிருந்த மீன்களுமா இரவில் நித்திரை செய்யும்? அவை நித்திரை செய்தாலும் கூவாமல் கண்களை அகல விரித்து நின்ற ஆம்பல்கள் ஏன் அவற்றை எழுப்பி இரவின் அந்த மகோனத இன்பத்தை அனுபவிக்க அழைக்கக்கூடாது? அழைக்கத்தான் இல்லை. ஆம்பல்களாக சற்று தலைகளை அசைத்து இரவில் ஆனந்த கூத்தாடி தடாகத்தின் சிற்றல்களை எழுப்பி பல அற்புதங்களை சிருஷ்டிக்கலாமே. அவையும் ஏன் அப்படி பிரமித்து நிற்க வேண்டும்? எங்கும் ஸ்தம்பித்து போன நிலை, மரக்கிளைகள் மட்டுமே சற்று விளக்கு. அந்த சலனமும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு இல்லை. தண்ணீர் நிறைந்து ஸ்தம்பித்து நின்ற அந்த தடாகத்துக்கு அக்கறையில் நின்றது ஒரு வசந்த மண்டபம். நன்றாக வெள்ளை
வெள்ளை வைத்ததால் இயற்கையாகவே வெண்மை மிக்க அதன் சுவர்களும் தூண்களும் இரவின் அந்த பால் நிலவிலே இன்னும் அதிக வெளுப்பாக தெரிந்தன. அதன் தூண்களை தழுவி ஓடிய சம்பங்கி கொடிகள் மட்டும் தூண்களின் பகுதிகளை பசுமையாக அடித்ததன்றி மேல் தளத்தின் ஒரு பகுதியையும் கவ்வி கொண்டிருந்தன. அவற்றிலிருந்து தொங்கிய சம்பங்கி மலர் கொத்துக்கள் தங்கள் மஞ்சள் வாயை திறந்து சுகந்தத்தை நாட்புறமும் சூழவிட்டு கொண்டிருந்தன. வசந்த மண்டபம் தடாகத்துக்கு அப்பால் சற்று தள்ளி நின்றதால் கிட்டத்தட்ட கோட்டை சுவரின் ஒரு பகுதிக்கு அருகாமையில் இருந்ததையும் மண்டபத்திலிருந்து ஓடிய பின் தளம் சுவரில் முட்டி இருப்பதையும் கவனித்த கரிகாலன் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டான். கோட்டை மதிலின் ஒரு பகுதி கிருஷ்ணா நதியை அடுத்து நிற்க வேண்டும் என்றும் அந்த வசந்த மண்டபத்தை அடுத்து ராஜஸ்திரிகளின் ஸ்நான கட்டடம் இருக்க வேண்டும் என்றும் கரிகாலன் தீர்மானித்து கொண்டான். அதை தவிர நந்தவனத்து தடாகத்திற்கும் கிருஷ்ணா நதியிலிருந்து ஜலம் வருகிறது என்றும் ஊகித்து கொண்டான். இல்லாவிட்டால் இதனை கோடை காலத்தில் தடாகம் எப்படி பூர்ணமாயிருக்க முடியும் என்றும் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். எதிரே நின்று தன்னை அழைத்த அந்த மங்கையின் சூழ்நிலையை அளவெடுத்ததால் மனத்தை எங்கேயோ சில வினாடிகளில் பறக்கவிட்ட கரிகாலன் கோட்டை கதவின் அருகில் திடீரென்று குதிரைகளின் காலடி சப்தம் வருவதை கேட்டு முன்னெடுத்து வைத்த காலை பின்னுக்கு வாங்கி சற்றென்று நின்று உற்று கேட்க தொடங்கினான். அடுத்த வினாடி குதிரைகள் கதவை நெருங்கிவிட்டதற்கான ஒளிகளும் வீரர்கள் திடீரென்று குதிரைகளில் இருந்து குதிக்கும் சப்தமும் கேட்கவே சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த இயந்திரியை நோக்கிய கரிகாலன் அவள் முகத்திலும் கவலை குறிகள் படுவதைக் கண்டு பேசாமல் இருக்கும்படி அவளுக்கு சைகை செய்து தொடர்ந்து வந்த வீரர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை ஆராய கதவு பக்கம் சென்று சற்று உற்று கேட்க தொடங்கினான். அவன் இந்த பக்கம்தான் வந்தான் என்றது ஒரு குரல். அந்த குரல் தன்னை பிடிக்க உத்தரவிட்ட வீரர்கள் தலைவனுக்கு சொந்தம் என்று முடிவு செய்து கொண்டான் கரிகாலன். இந்த பக்கம் வந்தால் அவன் எங்கே போயிருக்க முடியும் என்ற வினையனான் மற்றொரு வீரன். இந்த கதவின் வழியாக கோட்டைக்குள் புகுந்திருக்க வேண்டும் என்று திட்டமாக அறிவித்தான் தலைவன். இருக்க முடியாது பிரபு, இது நந்தவனத்தின் கதவு, இதை எப்போதும் திறப்பதில்லை. திறந்து உள்ளே நுழைந்தால் மரண தண்டனை கிடைக்கும் என்றான் ஒரு வீரன். எதற்கும் திறந்து பார், தண்டனை கிடைக்குமே பிரபு. அரசாங்க அலுவலகளாக நுழைகிற வீரர்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அடுத்தபடி கதவை திறக்க முயற்சி நடந்தது. திடும் என்று 4-5 துடல்கள் மோதப்பட்ட சப்தங்களை கேட்ட கரிகாலன் தனக்குள்ளேயே நகைத்து கொண்டான். 4 அடி அகல சுவர் கொண்ட கோட்டையை அடைக்க எத்தனை பெரிய கதவை போடுவார்கள்? போதாக்குறைக்கு இரும்பு சலாகைகள் வேறு பின்புறத்தில் அடைத்து நிற்கின்றன. இது திறக்க முற்படுகிறார்களே, சாலிக்கை வீரர்களுக்கு மூளை மட்டும் கட்டை போல் இருக்கிறது என்று தனக்குள் பேசிக்கொண்டான் கரிகாலன். ஆனால் வெளியே இருந்த வீரர்கள் தலைவன் இட்ட மற்றொரு உத்தரவு அவனை தூக்கி வாரி போட்டது. அவன் நந்தவனத்திற்குள் தான் எங்கே இருக்கிறான். அவனை தப்ப விட்டால் விழுந்தோம். வாருங்கள், அரண்மனை வாசல் வழியாக புகுந்து வருவோம் என்று உத்தரவிட்டான் வீரர்கள் தலைவன். அடுத்த வினாடி குதிரைகள் வாயு வேகத்தில் பறந்து செல்லும் சப்தம் கேட்டது. மிகுந்த கலவரத்துடன் திரும்பிய கரிகாலன் தனக்கு வெகு அருகே அழகி நீண்டிருப்பதையும் அவள் முகத்தில் சொல்ல நான் கவலை படர்ந்திருப்பதையும் கண்டான். அடுத்த வினாடி பெருத்த ஒரு சந்தேகமும் அவனை பிடித்து உனக்கு தொடங்கியது. இத்தனை ராத்திரியில் தன்னந்தனியாக தோட்டத்துக்குள் மரக்கிளைகளுக்கிடையே மறைந்துள்ளாமும் இந்த மங்கை யார்? இவள் மாநில பெண்தானா அல்லது மோகினி பிசாசா என்ற சந்தேகம் தலைக்கேறவே அவள் கால்களை நோக்கி தன் கண்களை செலுத்தினான். அவன் எண்ணங்களை அறிந்த அந்த பெண்ணின் பதனத்திலே புன்னகை அரும்பியது. வாயை திறந்து இன்னிசையின் ஸ்வர ஜாலங்களை போல உதிர்த்த வார்த்தைகளால் பயப்பட வேண்டாம், நான் பிசாஸ் அல்ல, மானிட பெண்தான் என்று தைரியம் முட்டினாள். அதில் சந்தேகமில்லை, பிசாசிகளின் கால் தரையில் பரவாது. நீங்கள் யார் என்பது தெரியவில்லையே என்றான் கரிகாலன். பிறகு சொல்கிறேன், உன்னை துரத்தியது யார் என்ற அதிகார தோரணையில் கேட்டாள் அவள். உன்னை என்று அவள் ஏகாவசனத்தில் தன்னை அழைத்ததை கரிகாலன் ரசிக்காததால் சற்று கடுப்பாகவே அவன் பதில் சொன்னான். யார் துரத்துவார்களோ அவர்கள்தான். இந்நாட்டு வீரர்களா? ஆமாம். சரி, அப்படியானால் சீக்கிரம் நீ எங்கேயாவது மறைய வேண்டுமே. மறைய வேண்டும் என்பது வாஸ்தவம், மார்க்கம்தான் தெரியவில்லை. இப்படி வா என்று சொல்லிவிட்டு அவள் முன் நடந்தாள். கரிகாலன் பின் நடந்தான். வெகு துரிதமாக நடந்து தடாகத்தை சுற்றி கொண்டு மண்டபத்திற்கு அருகில் வந்து சேர்ந்த அவள் மண்டபத்தின் மேலேறி தளத்தை தாங்கி நின்ற தூண் ஒன்றை பிடித்து கொண்டு திரும்பினாள். அப்படி திரும்பி கரிகாலனை பார்த்து ஏதோ சொல்ல வாயெடுத்த அந்த மங்கை சற்றென்று நின்று தூரத்தில் இருந்த கட்டடத்தை
தடுத்து நின்ற இடை சுவருக்காக கண்களை ஓட்டி கெட்டுவிட்டது குடி என்று பதைக்க கூறினாள். கரிகாலன் அவள் கண் சென்ற திக்கை நோக்கி தனக்கு முடிவு காலம் வந்துவிட்டது என்பது முடிவு காலம் வந்துவிட்டது என்று தீர்மானித்து கொண்டான். இடைச்சுவரின் கதவுகள் வெகு வேகமாக திறக்கப்பட்டன. உருவிய வாள்கள் வலக்கையிலும் பெரிய பந்தங்களை இடக்கையிலும் பிடித்த வீரர்கள் பதின்மர் படுவேகமாக வசந்த மண்டபத்தை நோக்கி பாய்ந்து வந்தார்கள். அத்தியாயம் 7. அவள் யார்? கரிகாலனை கபீலகரம் செய்ய வரும் பெரிய கொள்ளி வாய்ப்பு சாரிகளைப் போல் பந்தங்கள் பயங்கரமாக நகர்ந்து வருவதை கண்ட அந்த நந்தவனத்து மோகினி அவனை ஒலிக்க ஏதாவது இடம் இருக்கிறதா என்பதை கவனிக்க தன் மருண்ட விழிகளை 4 புறங்களிலும் சுழல விட்டாள். அது சமயத்தில் அவள் நின்றிருந்த வெண்மையான வசந்த மண்டபத்தையும் தூரத்தில் தெரிந்த நந்தவன மரக்கூட்டத்தையும் தவிர அவனை ஒழித்து வைக்க வேறு இடமில்லை என்பதையும் திட்டமாக தெரிந்து கொண்ட அந்த அழகி மிதமிஞ்சிய கவலைக்கு அடையாளமாக பெருமூச்சொன்றையும் விட்டாள். அவள் கண்கள் நாட்புறமும் சுழன்றதையும் கவலையால் அவள் நாசியிலிருந்து வெளிப்பட்ட பெருமூச்சையும் கண்ட கரிகாலன் அனாவசியமாக ஒரு பெண்ணை அத்தகைய இக்கட்டில் சிக்க வைத்து விட்டோமே என்று எண்ணியதால் பரிதாபம் கலந்த குரலில், இங்கு இவர்கள் கண்களிலிருந்து சிறிது நேரம் மறைந்திருக்க இடம் எதுவும் கிடையாதா என்று வினவினான். அதோ நந்தவனத்தில் மரக்கூட்டம் இருக்கிறது. ஆனால் அங்கு நீ ஓடினால் வீரர்கள் கண்ணில் படாதிருக்க முடியாது. இந்த இடத்துக்கும் மரக்கூட்டம் இருக்கும் இடத்திற்கும் வெகு தூரம் இருக்கிறது பார் என்றாள் அவள். 2 இடங்களுக்கும் இடையே இருந்த தூரத்தை கண்களால் அளவெடுத்த கரிகாலனும் அவள் சொல்வதை முற்றும் உண்மை என்பதை அறிந்ததோடு தான் தன்னந்தனியாக புல்வெளியில் தடாகத்தை சுற்றி ஓடுவதும் நேராக வீரர்கள் கையிலேயே தன்னை ஒப்படைத்துக் கொள்வதும் ஒன்றுதான் என்ற முடிவுக்கும் வந்ததால் என்ன செய்வதென்றும் அறியாமல், ஏன் மண்டபத்திற்குள் மறைந்திருக்க இடமில்லையா என்று விசாரித்தான். மண்டபம் எப்படியும் சோதனை செய்யப்படும். இத்தனை தூரம் வரும் வீரர்கள் இந்த இடத்தை பார்க்காமலா போவார்கள் என்று பதில் சொன்னாள் அவள். அவள் பதில் அவனுக்கு பெரிதும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன, இந்த வசந்த மண்டபத்தை பார்த்தால் அரச மகளிர் தங்கும் மண்டபம் போல் இருக்கிறது. இதை கூட வீரர்கள் சோதனை செய்வார்கள் என்று கேட்டான். இதை கேட்ட அந்த பெண் வருத்தம் கலந்த சிரிப்பு ஒன்றை உதிர்த்தாள். அந்த ஆபத்தான சமயத்தில் தான் கேட்ட சர்வசாதாரணமான கேள்விக்கு அவள் அப்படி சிரிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று யோசித்த கரிகாலன், ஏன் இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று வாய்விட்டும் கேட்டான். நமக்குள் பரஸ்பரம் பாசாங்க எதற்கு என்பதற்காக சிரித்தேன் என்று அவள் பதில் சொல்லி அர்த்த புஷ்டியுடன் அவனை உற்று நோக்கினாள். அவள் வார்த்தைகளில் துணைத்த அர்த்தமோ சிருஷ்டியில் கண்ட புஷ்டியோ எதுவும் கரிகாலனுக்கு விளங்காததால் பாசாங்கா என்று ஏதோ கேட்க ஆரம்பித்தவனை மேற்கொண்டு எதுவும் பேச விடாமல் அடக்கிய அந்த அழகி, சரி சரி, அதிகம் பேச அவகாசமில்லை. அதோ வீரர்கள் நெருங்கிவிட்டார்கள். உன்னை அவர்கள் இங்கு பார்த்து விட்டால் நாம் இருவரும் ஒழிந்தோம். சீக்கிரம் எங்கேயாவது உன்னை மறைக்க இடம் தேடுவோம் என்று கூறிவிட்டு வசந்த மண்டபத்தின் உட்புறத்தில் 4 அடி எடுத்து வைத்து, மாலினி மாலினி என்று இருமுறை குரல் கொடுத்தாள். அவள் குரல் கொடுத்த மறு வினாடி வெளியே வந்த இளமங்கையை நோக்கிய கரிகாலன் அவள் உடையிலிருந்தும் அவள் நடந்து கொண்ட அடக்கத்திலிருந்தும் அவள் பணிப்பெண்களில் ஒருத்தியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். அவள் பணிப்பெண்ணானால் இவள் யார் என்று யோசித்தான். ஆனால் அத்தகைய தர்க்கத்துக்கோ வினாவிடைக்கோ அவகாசம் அதிகமில்லை. ஆகையால் அவர்கள் துரிதமாக நடத்திய சம்பாஷணையில் கவனத்தில் செலுத்தி தன் விதியை அவர்கள் எந்த விதத்தில் வகுக்கப் போகிறார்கள் என்பதை அறிவதில் நாட்டம் கொண்டு மௌனமாக நின்றான். மாலினி, இவன் வந்து விட்டான், இவனை எங்காவது மறைக்க வேண்டும் என்றால் நந்தவனத்து மோகினி. ஏன் என்று ஏதும் அறியாமல் கேட்ட பணிப்பெண் ஆச்சரியத்தால் கண்களை அகல விடுத்தாள். ஏனா பைத்தியக்காரி, அதோ பார்! துரிதமாக மண்டபத்தை அணுகி கொண்டிருந்த வீரர்களை நோக்கி கையை காட்டினாள். கரிகாலனை தோட்டத்தில் சந்தித்தவள். பணிப்பெண் அப்படியும் இப்படியும் பார்த்தாள், அசைந்தாள், மிரள விழித்தாள். அவ்வளவுதான். அவள் புத்தியில் யோசனை மட்டும் ஏதும் உதயமாகவில்லை. நல்ல வேளையாக இடை சுவருக்கும் வசந்த மண்டபத்துக்கும் தூரம் அதிகம் இருந்தது. இல்லாவிட்டால் அந்த 2 பெண்களின் யோசனை முடியும் முன்பாக கரிகாலன் கதியும் ஒரு விதமாக முடிந்திருக்கும்.
வேகி நாட்டு சிறையில் இரவின் பாக்கி நேரத்தை நிம்மதியாக கழிக்கப் போயிருப்பான். ஆகவே இரண்டு பெண்களும் என்ன செய்வதென்பதை அறியாமல் தத்தளித்த பொழுது கரிகாலன் மூளை மிக வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு யோசனை தோன்றவே, அம்னி, அந்த வசந்த மண்டபத்தின் பின்பகுதியில் ஒரு குறுகிய தாழ்வாரம் ஓடுகிறதல்லவா என்று வினவினான். அந்த தாழ்வாரம் இருக்கும் விஷயம் இவனுக்கு எப்படி தெரிய வந்தது என்று நந்தவனத்து மோகினி ஆச்சரியப்பட்டானாலும் அதை பற்றி விசாரிக்காமல் எதற்காக அதை பற்றி கேட்கிறான் என்பதை மட்டும் அறிந்து கொள்ள வினவினால், ஆமாம், இருக்கிறது, அதற்கென்ன இப்பொழுது? அந்த குறுகிய தாழ்வாரத்து கோடியில் இருக்கும் கதையை திறந்தால் கிருஷ்ணா நதி கோட்டை சுவை ஒட்டி விரவழிக்கிறதல்லவா என்று மீண்டும் கேட்டான் கரிகாலன். ஆமாம், அது ராஜஸ்திரிகளின் ஸ்நான கட்டம்தானே. வெகு நாளாக அந்த வசந்த மண்டபத்திலேயே வசித்தவன் போல் அதை பற்றி அணுவாக ஆராய்ந்து பேசிய கரிகாலன் மீது சந்தேகம் பலமாக தோய்ந்த கண்களை நிலைக்கு விட்டாள் அந்த அழகி. அவள் கண்களில் உதித்த சந்தேகத்திலிருந்து உள்ளத்திய ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்ட கரிகாலன், அம்மணி, சந்தேகப்பட வேண்டாம், நான் இந்த மண்டபத்தை இதற்கு முன்பு பார்த்ததே கிடையாது என்று சொல்லி லேசாக புன்முறுவலும் செய்தான். அப்படியானால் ஸ்நான கட்டம் இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? சிற்ப சாஸ்திரம் கற்றிருக்கிறேன். நீ என்ன சிற்பியா? என்ன என்பது எனக்கே தெரியாது. பின் எதற்காக சிற்ப சாஸ்திரம் படித்தாய்? படிப்பு காரணத்துக்காகவோ காரியத்துக்காகவோ ஏற்பட்டதல்ல. படிப்பு அறிவை விசாலப்படுத்துகிறது. அறிவு விசாலம் மனிதனுக்கு தேவை. அப்படியானால் எல்லா சாஸ்திரங்களையும் படித்திருக்கிறாயா? ஓரளவு படித்திருக்கிறேன். ஆனால் அதை பற்றி இப்பொழுது தர்க்கம் செய்து கொண்டே இங்கே நின்றால் படித்ததெல்லாம் பயனற்றுவிடும். ஏன்? வீரர்களை பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். நாளைக்கு நான் தூக்கில் ஆடுவேன். மரணத்துக்கு பின் அறிவியதற்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? ஸ்நான கட்டத்தை திறந்துவிட்டால் சுவரை ஒட்டியிருக்கும் படித்துறையில் நின்று கொள்கிறேன். உனக்கென பைத்தியமா? கிருஷ்ணா நதி பூர்ண பிரவாகத்தில் இருக்கிறது. படித்துறையில் காலை வைத்தால் இழுத்து கொண்டு போய்விடும். பாதகமில்லை. வீரர்களை இழுத்து கொண்டு போவதை விட புனிதமான கிருஷ்ணா நதி தன் நீர்க்கரங்களால் என்னை அணைக்கட்டும் என்றான் கரிகாலன். நந்தவனத்து மோகினியின் கண்களில் பயம் பூர்ணமாக தெரிந்தது. அத்துடன் அவன் தைரியத்தை கண்டு ஏற்பட்ட ஆச்சரியமும் அந்த பார்வையில் கலந்து கொண்டது. அவள் கண்களில் முதலாக தோன்றிய பயத்தை கண்ட கரிகாலன், பயப்படாதீர்கள், தப்ப வேற வழி இல்லை, தவிர பிரவாகம் என்னை அடித்து கொண்டு போகாது. திடமாக கால்களை அடிப்படியில் ஊன்றி கழுத்தளவு நீரில் நிற்கிறேன். அதுவும் படியின் பக்கவாட்டில் நின்றால் வீரர்கள் பந்தங்களை கொண்டு பார்த்தாலும் தெரியாது. அவர்கள் பார்க்கும்போது தலையை நீரில் அவிழ்த்து கொள்வேன். வாருங்கள் என்று துரிதப்படுத்தி வசந்த மண்டபத்திற்குள் வேகமாக நடந்தான். நந்தவனத்தில் கரிகாலனை சந்தித்த அழகி மட்டும் நகரவில்லை. பணிப்பெண்ணை நோக்கி, சரி, அவன் இஷ்டப்படியே செய் என்று உத்தரவிட்டதும் பணிப்பெண்ணே கரிகாலனுடன் மண்டபத்திற்குள் சென்றாள். வீரர்கள் அங்குமிங்கும் பல இடங்களில் தேடிவிட்டு வசந்த மண்டபத்தை நோக்கி விரைந்தார்கள். நந்தவனத்து மோகினியும் சரையல் என்று வசந்த மண்டபத்திற்குள் நுழைந்து கதையை தாளிட்டு கொண்டு தன் அறைக்குள் சென்று மஞ்சத்தில் படுத்து நித்திரை செய்வது போல் பாசாங்குடன் கண் மூடினாள். கரிகாலனை கிருஷ்ணா நதியில் இறக்கிவிட்டு திரும்ப வந்த பணிப்பெண் மாலினியும் கட்டிலில் உறங்குவது போல் பாவனை செய்து கொண்டிருந்த அழகியின் வழியை கடைபிடித்து தரையில் கிடந்த பட்டு மெத்தையில் சுருட்டி கொண்டு படுத்தாள். சில வினாடிகளுக்கெல்லாம் வசந்த மண்டபத்தின் கதவு தடதடவென பலமாக இடிக்கப்பட்டது. கட்டிலில் படுத்திருந்த கட்டழகி கண்களை விழித்து கீழே தரையில் கிடந்த பணிப்பெண்ணுக்கு கஞ்சாடை காட்டி அவளை முதலில் வெளியே அனுப்பி தானும் மெல்ல எழுந்து அப்பொழுதுதான் தூக்கம் கலைந்தவள் போல் அசைந்து நடந்து வாயிலை நோக்கி சென்றாள். வாயிற்படியில் நின்றிருந்த வீரர்கள் தலைவனை கண்டதும் அவள் கண்கள் நெருப்பை கக்கியதென்று அவள் அழகிய வாயிலிருந்து சுடும் சொற்கள் வெளிவந்தன. எதற்காக இந்த நடுராத்திரியில் எங்களை எழுப்புகிறாய்? இங்கே வர உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று விடுவிடுவென்று வார்த்தைகளை உதிர்த்தாள் நந்தவனத்து மோகினி. நான் கூட சொல்லி தங்களை பார்க்காமல் போக முடியாதென்று பிடிவாதம் பிடித்தார்கள் என்று பணிப்பெண்ணும் அவள் கோபத்துக்கு துவப்பம் போட்டாள்.
வீரர்கள் தலைவன் இதற்கெல்லாம் வசீகர பேர்வையா இல்லை. வணக்கமும் அதிகாரமும் கலந்து துணித்த குரலில் கூறினான். மன்னிக்க வேண்டும். சேர நாட்டு ஒற்றனையும் அவன் தோழன் ஒருவனையும் இன்று பிடிக்க முயற்சி செய்தோம். இருவரும் தப்பிவிட்டார்கள். ஒருவன் இந்த பக்கம் ஓடி வந்தான் என்று. இங்கே எப்படி அவன் நுழைய முடியும் என்று கேட்டாள் நந்தவனத்து மோகினி. கோட்டை கதவின் வழியாக புகுந்திருக்க வேண்டும். கதவை திறந்தது யார்? யார் என்று தெரியவில்லை. கதவு நீங்கள் பார்க்கும்போது திறந்திருந்ததா? மூடியிருந்ததா? மூடியிருந்தது. அந்த பெண் கடகடவென நகைத்து, ஒருவேளை அந்த ஒற்றன் ஆகாய மார்க்கமாக பறந்து கோட்டை சுவரை தாண்டி நந்தவனத்துக்குள் குதித்திருக்கலாம் என்று அபிப்பிராயப்படுகிறீர்களோ என்று வினவினாள். அவள் இகழ்ச்சி சிரிப்பை வீரர்கள் தலைவன் லட்சியம் செய்யாமலே சொன்னான். அவன் எப்படி உள்ளே வந்திருப்பான் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கோட்டை கதவு வரை வந்தான். பிறகு மறைந்து விட்டான். அவன் தப்பி ஓட வேறு வழியும் இல்லை. அவன் காரணங்களை கேட்ட அந்த பெண் சற்று யோசித்துவிட்டு, நந்தவன பகுதிகளை சோதனை செய்து பார்ப்பதுதானே என்றால், பார்த்தாகிவிட்டது. வேறு எங்கு பார்க்க வேண்டும்? மண்டபத்திற்குள். இங்கு யாரும் வரவில்லையே. எதற்கும் நாங்கள் பார்த்து விடுகிறோம். என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி ஒன்றுமில்லை. வந்திருக்கும் ஒற்றர்கள் மிக சாமர்த்தியசாலிகள். தாளிட்டிருக்கும் கோட்டை கதவு வழியாக மறையக்கூடியவன் இந்த வசந்த மண்டபத்துக்குள் நுழைவது கஷ்டமல்ல. ஆகவே அனுமதி தர வேண்டும். மேலுக்கு கெஞ்சலாகவும் வார்த்தைகளை சற்று அழுத்தி சொல்லி உத்தரவாகவும் வற்புறுத்தினான் வீரர்கள் தலைவன். பணிப்பெண் தன் தலைவியை பார்த்தாள். சரி, அவர்களை அழைத்து பார்த்துவிட்டு போகட்டும் என்றாள் தலைவி. அந்த உத்தரவுக்கு பின் வீரர்கள் வசந்த மண்டபத்திற்குள் தடவென நுழைந்து மண்டபத்தை துருவி எடுத்தார்கள். வீரர்கள் தலைவன் உத்தரவுப்படி ஸ்நான கட்டத்தையும் பந்தம் கொண்டு பரிசோதித்தார்கள். நதிக்குள் இருக்க போகிறான், யாராவது ஒருவர் குதித்து பாருங்கள் என்று பணிப்பெண் கூட கேலியாக சொன்னாள். ஆனால் வீரர்கள் அந்த கேலியெல்லாம் லட்சியம் செய்ய மனப்பக்குவத்தில் இல்லை. தங்கள் சோதனையை முடித்துக் கொண்டு விடுவிடுவென்று வெளியே நடந்தார்கள். அவர்கள் அரவம் அடங்கும் வரை காத்திருந்த நந்தவனத்து மோகினி பணிப்பெண்ணை நோக்கி, மாலினி, சீக்கிரம் அவனை மண்டபத்திற்குள் வர சொல்லி வேறு உடைகளை அணிவித்து அழைத்து வா என்று உத்தரவிட்டாள். வேறு உடை ஏதமணி? அங்கிருக்கும் ஒரே ஆண் பிள்ளையின் உடை உங்கள் சகோதரருடையது என்றாள் பணிப்பெண். சரி, அதைத்தான் கொடு என்று பதிலை கேட்ட பணிப்பெண் பிரமித்தே போனாள். அவள் பிரமிப்பை கண்ட தலைவி பாதகமில்லை, கொடு என்று மீண்டும் வற்புறுத்தினாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் புது உடை உடுத்தி ராஜதோரணியில் வந்து நின்ற கரிகாலனை நோக்கிய தலைவி, வீரர்கள் போய்விட்டார்கள், இனி தைரியமாக சொல் என்றாள். கரிகாலனுக்கு அவள் பேச்சு விளங்காது போகவே, எதை சொல்ல என்று கேட்டான். சந்தேகம் வேண்டாம், நான் தான் அவள் என்றாள் தலைவி. கரிகாலனுக்கு என்ன செய்வதென்று விளங்காததால் பணிப்பெண்ணை நோக்கினான். பயப்படாமல் சொல்லுங்கள், இவர்தான் அவர் என்றாள் பணிப்பெண். மீண்டும் கரிகாலன் முகத்தில் தோன்றிய கலக்கத்தை கண்ட பணிப்பெண், இனி ரகசியம் தேவையில்லை, தைரியமாக சொல்லுங்கள், உங்கள் முன் நிற்பது என்று இழுத்தாள். நிற்பது? கரிகாலன் உதடுகளிலிருந்து மெல்ல எழுந்தது கேள்வி. அதைவிட மெல்லிய குரலிலும் பயபக்தியுடனும் உதிர்ந்தன பணிப்பெண்ணின் சொற்கள். அந்த சொற்களில் என்னதான் மந்திர சக்தி இருந்ததோ தெரியாது. சித்தம் எங்கெங்கோ அலைய, கண்கள் அப்படியே வேப்பினால் ஸ்தம்பிக்க, உணர்ச்சிகள் நரம்புகளில் வெகு வேகமாக பாய்ந்தோடி இருதயத்தை துடிக்க வைக்க, விவரிக்க இயலாத பல உணர்ச்சிகளுக்கு இலக்கான கரிகாலன் ஏதோ சொப்பன தேவதையை பார்ப்பது போல் பிரமை கொண்டு எதிரே நின்று இழந்திழை மீது தன் விசாலமான விழிகளை ஓட்டினான்.